Welcome to Tamil Manga Explanation. If you like my content, subscribe to my channel. Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெக்ரெசிவ் மெஷினரி மேக்னீசியன்ஸோட சாப்டர் 10 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்பதான் எனக்கு அடுத்த வீடியோ போடுற கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம கதைக்குள்ள போயிடலாம். போன சாப்டர் என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம்னா நம்ம ஹீரோக்கும் கேர்னுக்கும் ஃபைட் நடந்துட்டு இருந்திருக்கு, அதாவது டூயல் நடந்துட்டு இருந்திருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு கேர்னை வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டை கூப்பிட்டுருப்பான், அதாவது ஹேண்ட் டு ஹேண்ட் டூயலை கூப்பிட்டுருப்பான். கேர்ன் வந்துட்டு சரி நான் வரேன், ஆனால் நான் அதில் ஸ்வாட் யூஸ் பண்ணி தான் ஃபைட் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படி நான் ஜெயிச்சிட்டேன்னா அந்த பணத்தை நீங்கள் டபுளாக கொடுக்கணும்னு சொல்லியிருப்பான். எல்லாரும் ஒத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் டூயலும் நடக்க தொடங்கியிருக்கும். அங்கே பெட்டிங் நடத்துகிறவங்களும் அவங்களோட எக்ஸ்ட்ரா பிட்ஸை ப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோக்கும் கேர்னுக்கும் பயங்கரமாக ஃபைட் போயிட்டு இருந்திருக்கும். அப்புறம் கேர்னுக்கு பயங்கரமான அடி விழுந்திருக்கும். கேர்னும் நான் என்னோட டிஃபீட்டை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த எஸ்கார் நைட் இருந்துட்டு கேர்னை பிடிச்சி திட்டியிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எஸ்கார் நைட்டை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் செட்டில் பண்ணது வேண்டிய இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்கே பாருங்கள், இந்த எஸ்கார் நைட் வந்துட்டு எல்லாத்துக்கும் மீடியேட் ட்ரிங்க்ஸே சப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாரு. உடனே அந்த எஸ்கார் நைட் இருந்துட்டு என்னால் முடியாதுன்னு சொல்லியிருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அப்புறம் என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்காட்டி எஸ்கார் நைட்டும் சரி நான் சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தையும் நீங்கள் டபுளாக தரணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோட ரூமில் அந்த பணத்தையும் காட்டியிருப்பாங்க, டபுளாக கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பணத்தை பார்த்து என்னால் ஒரு ஸ்மால் மெஷினரி குரூப்பே ஆரம்பிக்க முடியும்னு சொல்லியிருப்பான். எலினா வந்துட்டு இந்த பணத்தை நீ எங்கே செலவு பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன் கொஞ்சம் வேணுமான்னு கேட்டிருப்பான் இல்லையா. அதுக்கப்புறம் பெலிடா இருந்துட்டு அது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் அவர் எங்கே செலவு பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பான். எலினா வந்துட்டு எங்கேன்னு கேட்டவுடனே வேற எங்க அவனோட ஃபியான்சியோட பர்த்டேக்கு தான் செலவு பண்ண போறாரு அப்படின்னு சொல்லியிருப்பான் பெலிடா. நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு ஒரு ஃபியான்சி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். அதோட தான் நம்ம போன சாப்டர் முடிஞ்சிருக்கும். அப்புறம் கதையோட ஓப்பனிங்கில் நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு ஒரு ஃபினான்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு பெலிடா இருந்துட்டு நீங்கள் நடிக்கணும்னு அவசியமே இல்லை, நாங்கள் உங்கள் மைண்டில் இருக்கிறத அப்படியே கண்டுபிடிச்சிட்டோங்காட்டி நீங்கள் நடிக்க வேணாம், இதில் வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெலிடா சொல்கிறாங்க. எலினா இருந்துட்டு நாங்கள் ரேஃபோர்டு கண்ட்ரியில் இருக்கிற அமிலியா பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எலினா சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, அந்த பொண்ணு அமிலியா ரேஃபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஹீரோ அந்த பேரை கேட்டோடனே பயங்கரமாக கோவத்தை தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போதான் நம்ம ஹீரோ நினைக்கிறான், ஒரு நோபல் முன்னாடி ஒரு நோபலா ஒரு கைண்ட் ஹார்ட்டோடைய பொண்ணா அந்த ஆக்ஷன்ஸே அவளோட கைண்டான மாதிரி காட்டும், நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க, அந்த கைண்ட்னஸை வச்சு அவங்க டெரிட்டரியில் இருக்கிற பீப்புள் கிட்ட ஒரு நல்ல சப்போர்ட்டை, அதாவது ஒரு டீப்பான சப்போர்ட்டை எடுத்தா அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ. ஆனால் எப்படி கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பெரிய பிரச்சனையே தூண்டி விட்டா, அந்த பிரச்சனையினால அவளை எல்லாருமே நார்த்தோட விச்சுன்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக டில்ப் டச்சி கூட சேர்ந்து பேடிஎம்மோட டவுன்ஃபாலுக்கு கடைசியாக அவளும் ஒரு காரணமாக தான் இருந்தா, அவள் ஒரு துரோகி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு வெளியிடா எப்போ அப்பா திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பெலிடா இருந்துட்டு கண்டிப்பாக தெரியல, ஆனால் ஒரு வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெலிடா சொல்கிறாங்க. ஹீரோ இருந்துட்டு ஒரு வாரமா, அப்பா அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இப்போ ஹீரோ வந்துட்டு பெலிடா கிட்ட நான் ரேஃபோர்டு கண்ட்ரி விசிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே பெலிடா இருந்துட்டு வெயிட், அது இன்னும் அவங்க பர்த்டே கூட வரல, அப்புறம் எதுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெலிடா கேட்குறாங்க. ஹீரோ இருந்துட்டு அவங்க இருந்து கொஞ்சம் பணம் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு இருந்துட்டு இது செருப்பு போட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னன்னு பார்த்தோம்னா அங்கே சுற்றி ஒரு மக்களாக இருக்காங்க, அங்கே நடுவில் ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கு. இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு லேடி அமீலியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அமீலியா யாரும் உங்களுக்கு தெரியுமில்ல, இவங்க தான் நம்ம ஹீரோட ஃபினான்ஸு. அதுக்கு அமீலியாவும் இருந்துட்டு என்னோட லேண்டில் யாராச்சும் வெறுங்காலம் நடக்கிறாங்கன்னா அது நானாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அமீலியா அந்த காட்ஸை பார்த்து இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தங்கறதுக்கு இடத்தையும் ஃபுட்டையும் சப்ளை பண்ணுங்க இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த காட்ஸ் இருந்துட்டு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. செஞ்சு முடிச்சுட்டு கிளம்புனதுக்கப்புறம் எல்லாரும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ அமீலியா இருந்துட்டு அவளோட கார்டனில் தான் இருக்கா. அமீலியாவும் இன்னொருத்தனும் இருக்காங்க. இப்போ அவன் இருந்துட்டு கிரேட் ஜாப் மை லேடி அப்படிங்கிறான். இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமீலியாவோட எஸ்கார்ட் நைட். இவன் பேர் வந்து பெர்னாப். அதுக்கு அமீலியா இருந்துட்டு என்னோட அப்பா இந்த மாதிரி தான் எந்த மக்களாக இருந்தாலும் அவருக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அமீலியா சொல்கிறாங்க. இந்த காமனான மக்கள்லாம் யார் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உதவி செய்கிறாங்களோ அவங்கள தான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாவ. அதுக்கு பெர்னாப்பு வந்துட்டு இதையை வச்சு நீங்கள் பீப்புளோட ஹார்ட்ஸையே வாங்கிட்டீங்க, இது வந்து உங்களோட ஃபியூச்சர் சக்ஸஸனுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போ அமீலியா வந்துட்டு பெர்னாப் கிட்ட நம்ம ஹீரோக்கும் கேர்னுக்கும் நடந்த டூயல் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு பெர்னாப்பு வந்துட்டு மன்னிச்சிருங்க மை லேடி, நம்ம தேவையில்லாத இடத்துல அவன் அட்டென்ஷன் கொடுக்குறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நான் ஜெயிச்சுன்னா அந்த கடன்லாம் உங்களுக்கு தான் லேடி சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெர்னாப் சொல்கிறான். உங்களோட நகத்தை வெளியே கொண்டு வர நேரம் ஒன்றும் வரல மை லேடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான்.
ஏன்னா என்னோட பிளேடு வந்து உங்களோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அமேலியா இருந்துட்டு அஃப்கோர்ஸ் நான் உன்னை ரைஸ் பண்ணுறதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அமேலியாவும் சொல்கிறா. உன்னை வீக்காக இருக்கிறதுக்கு நான் அலோவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு அமேலியா சொல்கிறா. இப்போ அமேலியா இருந்துட்டு மெர்ச்சன்ட்ஸ் கூட எல்லாம் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு பெர்னாப்பும் இருந்துட்டு நீங்கள் ஆர்டிஎம் மெர்ச்சன்ட் கில்டை பற்றி கேட்குறீங்களா, நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. ஃபாரஸ்ட் ஆஃப் பீஸ்டில் இருக்கிற ஆர்க்னால பெரிடியம் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்காக அனுப்பின எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம மெர்ச்சன்ட் கில்டை வச்சு வாங்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் கவுண்ட் ரேர்ஃபோர்ட் அனுப்பின சப்போர்ட் ஃபண்ட்ஸையும் நாங்கள் திரும்பி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் பெரிடியம்லேருந்து வெளியே வர சோல்ஜர்ஸை நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவங்கெல்லாம் கொள்ளைக்காரங்களுக்கு எதிராக பயங்கரமான சண்டை போடுறவங்களா தான் இருக்காங்க. எல்லாத்துக்கிட்டையுமே எக்ஸலண்ட்டான குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு அமேலியாவும் இருந்துட்டு நான் சொன்ன மாதிரியே எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டினரி மெர்ச்சன்ட் குரூப் மாதிரியே காட்டிக்குங்க. நம்மளோட ட்ரூ இன்டென்ஷன் அவங்க யாருக்குமே தெரியக்கூடாது. நம்மளோட ஃபோர்ஸை ஃபுல்லாக பில்டு பண்ணக்கப்புறம் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமேலியா சொல்கிறா. இப்போ எஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் வராரு. உடனே பெர்னாப் இருந்துட்டு உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா உள்ள இருக்கு, லேடி வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே அவன் இருந்துட்டு எனக்கு இப்போ தான் நியூஸ் வந்துச்சு கேட்ல இருந்து எங்களோட கில்சன் பெரிடியம் வந்து இங்கே வந்திருக்காராமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே அமேலியா இருந்துட்டு எதுக்கு அந்த யூஸ்லெஸ் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே அவன் இருந்துட்டு அது வந்து அவன் வந்து எதுவும் மெர்ச்சன்ட் கில்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். உடனே அங்கே அமேலியாவுக்கும் பெர்னாபும் சரியான ஆச்சரியம், பயத்தில் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு விசிட்டர் ரூமை தான் காட்டுறாங்க. அங்கே அமேலியாவும் நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு ஹலோ அமேலியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அமேலியா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இது ஒரு மாதிரி இல்லையா, நீங்கள் எதுவுமே சொல்லாமல் வந்திருக்கீங்க, உங்களுக்கு மேனர்ஸ் தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அமேலியா நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறா. உடனே நம்ம ஹீரோ இருந்துட்டு உன் பர்த்டே சீக்கிரமாக வருது இல்லையா, அதுக்கு தான் அட்வான்ஸாகவே கிஃப்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ இருந்துட்டு நான் ஒரு ஃப்ளவரை மெர்ச்சன்ட் கில்லேருந்து வாங்கிட்டு வந்தேன், அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, நான் இனிமேல் அதை வாங்கிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அமேலியா இருந்துட்டு அந்த மெர்ச்சன்ட் கில்டு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஆர்க்டம் மெர்ச்சன்ட் கில்டு தான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அமேலியா வந்துட்டு நம்ம ஹீரோவை மறைச்சு பார்த்துட்டு நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் கிஃப்ட்டை வாங்கிட்டேன், சரி இப்போ நான் கிளம்புறேன், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அமேலியா கிளம்புறா. அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துட்டு அமேலியா ரேஃபோல்ட் சிட் டவுன், நான் உட்காருன்னு சொன்னேன் அப்படிங்கிறான். உடனே அமேலியாவுக்குலாம் அப்படியே அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷர் அப்படியே அவளை அமுக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு அமேலியாவும் வந்துட்டு என்ன ப்ரெஷர் இது, என் முன்னாடி இருக்கும்போது பேச கூட மாட்டான், பயந்துக்கிட்டு இருப்பான், இப்போ அவனோட ப்ரெஷர் பயங்கரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமேலியா சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நான் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வரேன், எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, எனக்கு இப்போ 10,000 கோல்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அமேலியாவும் வந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. அமேலியா இருந்துட்டு நீ சொல்லாமல் என்கிட்ட வந்துட்டு உன் ஃபினான்ஸிக்கிட்ட இவ்வளோ பணத்தை கேட்குற, இதை கவுண்ட் பெரிடியம் கேட்டார் நான் எடுத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அமேலியா கேட்குறா. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை எங்கள் அப்பாவுக்கு இதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை, நான் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு அப்புறம் எனிவே நீ மேரி பண்ணுற மாதிரி ஒரு பிளானில் இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அமேலியா வந்துட்டு இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு எக்ஸாம்பிளாக அந்த எஸ்கார்ட் ஐடியா எடுத்துக்கோ, நீ லார்ட் ஆகிட்டினா அது பாசிபிள் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் அதுக்கு முன்னாடி ரேஃபோல்டில் நீ சீக்கிரட்டாக உன் பவரை பில்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா அந்த சக்ஸஷன் கொஞ்சம் டஃப்பாயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அதை கேட்டோன்னே அந்த போனை எழுந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கத்துது. அமேலியா இருந்துட்டு எங்களோட கில்சன் நீங்கள் ஜோக்காக கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமேலியா ஹீரோவை பார்த்து சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு கவலைப்படாத, அதை நான் சீக்கிரட்டாகவே வச்சுக்கிறேன், ஆனால் நீ எம்டி ஹேண்டடாக போவிட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் அந்த வேர்டை காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அமேலியா வந்துட்டு இல்லை அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அமேலியா சொல்கிறான். உடனே அமேலியா வந்துட்டு பெர்னாப்பை கூப்பிட்றா. பெர்னாப் இருந்துட்டு நடந்து வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எங்களோட கில்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம ஹீரோ பெர்னாப்பை பார்த்துட்டு பெர்னாப் இவன் தான் அமேலியா சைடில் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இவன் வந்து ஒரு ஸ்கில்லான இண்டிவிஜுவல், இவன் வந்து கேர்ன் அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்டானவன், இவனோட ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஹீரோ வந்துட்டு அமேலியாவை பார்த்துட்டு நான் இறந்தேன்னா ஒரு பெரிய வார் நடக்கும், நீ சமாளிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அமேலியா இருந்துட்டு திடீர்னு ஒரு மறுட்டுத்தனமாக நடந்து பெரிய கலவரத்தை உண்டாக்குனாரு, எஸ்கார் நைட் கையால் அவர் கொல்லப்பட்டாரு அப்படின்னு சொல்கிறான். அதாவது அப்படி சொல்லி சமாளிச்சுக்குவானாமா. அப்படிதான் நீ இறந்தக்கப்புறம் அந்த வேர்ல்டு உன்னை பற்றி கேட்கும் அப்படிங்கிறா. அமேலியா இருந்துட்டு பெர்னாப் கிட்ட அவனை கொன்னுடு அப்படின்னு சொல்கிறா. உடனே பெர்னாப் வந்துட்டு ஆஸ் யூ விஷ் மை லேடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொல்ல போகிறான். ஹீரோ வந்துட்டு ஓ இப்படிதான் நீ விளையாடணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு அப்போ எனக்கும் வேற வழியில நானும் சீரியஸ் ஆகிற தவிர அப்படிங்கிறான். அதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். இது வரைக்கும் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டுக்குள்ள தேங்க்ஸ். ஓகே, நான் நெக்ஸ்ட் சாப்டர் சந்திக்கிறேன். Bye guys. Thanks for watching.